கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272200. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047030531. இந்தியன் ஆங்கிள் அப்படின்றத தாண்டி இதை எப்படி இந்தியன் கவர்மெண்ட் கவுண்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த எப்படி இந்தியா இந்த இவ்வளவு பெரிய வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு, வர்த்தக சங்கிலி உங்களுக்கு சிறைப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டோட்டலா எந்த இதுன்னு பார்த்து ஃபில்டர் பண்ணி ஒரு டோல் பூத் மாதிரி ரொம்ப ஃப்ளோ ஸ்மூத்தா இருந்த ஒரு இடத்துல ஒரு கப்பலா அனுப்புறாங்க. அதுவும் நமக்கு மட்டும்தான் அனுப்புறாங்க, மித்தவங்களுக்கு அனுப்புறதே இல்லை. பட் ஆனாலும் அதையும் நம்ம ஸ்லோவா வருது. அதை நம்ம இப்ப பார்த்தோம்னா கமர்ஷியல் சிலிண்டருக்கான அளவை கூட்டியிருக்காங்க இந்தியாவில் ஒதுக்குறதுன்னு பார்த்தோம். ஏன்னா கப்பல் வந்துட்டு இருக்கு, ஒன்னொன்னா வர இந்தியாவில் ஸ்மூத் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். எல்பிஜி அப்படி இருக்கு. உங்களுக்கு இதை டோட்டலா இந்தியன் கவர்மெண்ட் எப்படி இதை எதிர்கொள்கிறது, இப்பேற்பட்ட சவாலான பீரியட்ல மோடி அரசாங்கம் செய்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். வெயிட்டிங் பீரியட் ஆஃப் எல்பிஜி கேஸ் புக்கிங். நம்ம ஒரு எல்பிஜி கேஸ் புக் பண்ணோம் அப்படின்னா அதற்கு வருவதற்கான வெயிட்டிங் பீரியட் அப்படின்றத 21 நாள் என்று அப்படி முன்னாடி இருந்தது, அதை 25 நாள் அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. இதனால உடனே மக்களுக்கு இது அப்படின்னா கிடையாது. மக்கள் பதட்டத்தில் உடனே ஐயோ எல்பிஜி வராதான், நம்ம மட்டும் வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தீர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா சிலர்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த அந்த டேஸை கட் பண்ணி உங்களுக்கு அந்த பேனிக் பையிங்னால ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாகும். அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பற்றாக்குறை கிடையாது, ஆனால் பற்றாக்குறை இருப்பதாக சொல்லி திடீர்னு எல்லாரும் போய் வாங்கும் போது ஒரிஜினலா ஒரு பற்றாக்குறை உருவாகும். அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. விஷய சர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, இதனால அது அதனால இது நடந்துச்சு அப்படின்னு ஒன்று இருப்பதாக சொல்ல நடந்து கடைசியாக அது நடந்துரும். இல்லாத விஷயம் கூட நடந்துரும் அப்படின்ற மாதிரி போய் நிற்கும். ஸோ அப்படி அந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக முதல் ஸ்ட்ரோக்ல முக்கியமான விஷயம் செய்தது எல்பிஜி கேஸ் புக்கிங் அதற்கான வெயிட்டிங் பீரியடை 21 நாள்ல இருந்து 25 நாளாக உயர்த்தியது மோடி அரசாங்கம். பதட்டத்தை தணிக்க, பேனிக் பையிங்கை தணிக்க. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஆக்டாக இருக்கிறது. எசென்சியல் கமாடிட்டி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, எஸ்மான்னு சொல்லுவாங்க, ECA அப்படின்னு சொல்லுவாங்க. எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அது இந்த மத்திய அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கிறது. இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அடிப்படை பொருட்களுக்கான சட்டம், பதுக்கல்லாம் செஞ்சாங்கன்னா அதை தடுப்பதற்காக ரொம்ப முக்கியமான சட்டம். அதன் மூலம் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். ஒருவேளை பதுக்கல்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு மிக கடுமையான சட்டம் அதன் கீழ் தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்றதுக்கு தான் இந்த சட்டம் கரண்ட்லி அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ ரொம்ப குரூஷியலான ஆக்ட் தற்போது அமலில் இருக்கிறது. இதுவும் ஸ்மூத் ஃப்ளோவை கொண்டு வரதுக்கு க்ரூட் அண்ட் எல்பிஜி இம்போர்ட்டை உங்களுக்கு பெரிய அளவில் டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சமீப நாட்களில் மட்டும் பார்த்தோம்னா பெரிய அளவில் இந்தியா பல நாடுகளிடமிருந்து வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆஸ்திரேலியா, கனடா, அர்ஜென்டினா போன்ற நாடுகளிலிருந்து புதுசாக கொண்டுறோம். நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குறோம், அமெரிக்கா கிட்ட வாங்குறோம், வேற ஓகே. பட் ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா இது போன்ற நாடுகள், கனடா கிட்ட இருந்து பண்றோம். ஸோ இது போன்ற நாடுகள்ல இருந்து வரும்போது அப்படின்றது ஒரு நியூ அரினால லாக் பண்ணி எடுக்கிறோம். வெனின்சுலாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண யோசிச்சுட்டு இருக்கோம். ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எடுக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வெவ்வேறு அரினால இருந்து உங்களுக்கு நம்ம எடுக்க முயற்சிக்கும் போது அது ரொம்ப டைவர்சிஃபை பண்ணக்கூடிய முயற்சியாக இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்களை இமீடியட்டா செய்யறாங்க. US இந்தியா ட்ரேடில் வருவதற்கு முன்பும் அமெரிக்க வர்த்தகத்தால் பாதிக்கப்படும் இருக்கக்கூடிய துறைகளுக்கு வெவ்வேறு நாடுகள்ல மார்க்கெட்டை இமீடியட்டா உருவாக்கி கொடுத்தது மோடி அரசாங்கம். இங்கதானே விற்கக்கூடாது, அவங்க பிரச்சனை, அதை நாங்க டீல் பண்ணிட்டு வரோம், உங்களுக்கு ஒரு குஷன் தரோம். இமீடியட்டா யூரோப், ஓஷியானிக் கண்ட்ரிஸ் இந்த நாடுகள்ல உங்களுக்கு மார்க்கெட் ஏற்படுத்தி தரோம், அது நீங்க முன்னெடுப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்க செய்யறோம்ட்டு அப்ப செஞ்சாங்க. அதே விஷயத்தை இப்பயும் செய்யறாங்க. டைவர்சிஃபை பண்றது. உலகம்ன்றது பெரிய உலகம், ரைட்? இங்கிருந்து அங்க போனா, அங்க போனாலும் இங்க வரலான்ற மாதிரி ஏதாவது இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும், சர்வைவ் ஆகிதான் ஆகணும். இருந்துருச்சு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் ஏதோ ஒன்று தொட்டுதான் ஆகணும், ரெண்டுத்துல ஒன்று தொண்ணா தொட்டுதான் ஆகணும். அப்படி இருக்க ரெண்டுமே இல்லைனாலும் தொட்டுதான் ஆகணும், போய் தான் ஆகணுன்றப்போ டைவர்சிஃபை பண்ணி நமக்கான வழியை நம்ம தேடணும்ட்டு இறங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா பாஸ்ட் ஃபியூ டேஸ்ல ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை செய்திருக்கிறது, அசாத்திய விஷயங்களை செய்திருக்கிறது. எல்லாரும் நினைக்கும் போது இது நடக்குமா அது நடக்குமா, ஏதாவது ரெண்டுத்துல ஒன்று சொல்லு, பிளாக்கா ஒயிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிரே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவான விஷயம், இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எல்லா இடத்திலும் உண்மையின் பக்கம் இருப்பதால் பல அசாத்திய விஷயங்களை சாதித்து இருக்கிறது. கடந்த சில நாட்களில் இருந்து மட்டும் பார்த்தோம்னா US இடமிருந்து எல்பிஜி வாங்கியிருக்கிறது, ரஷ்யாவிடமிருந்து க்ரூடு வாங்கியிருக்கிறது,
ஈரானிடமிருந்து எல்பிஜி வாங்கியிருக்கிறது. இது ஒட்டு மொத்தமா எப்படின்னு பார்க்குறோம், எப்படி கான்ட்ராஸ்டா இருக்குன்றத பாருங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகொரியா அப்படின்னு கேட்குற மாதிரி எந்தெந்த பிளாக்ல இருந்துலாம் வாங்கியிருக்கோம். ஒன்று எக்ஸ்ட்ரீம் அமெரிக்கா, இன்னொன்று எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ரஷ்யா. இதுல ரஷ்யாவுக்கு வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரான், அந்த பிளாக்லயே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானிடமிருந்து, அது கூட தான் இப்போ சண்டே நடக்குது. போர் நடக்கக்கூடிய 2 நாடுகளிடமிருந்தும் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டுமே வந்து எல்பிஜி வாங்கியிருக்கோம். ஈரான்கிட்ட இருந்தும் எல்பிஜி வாங்குறோம், அமெரிக்கா கிட்ட இருந்தும் எல்பிஜி வாங்குறோம். இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து அப்படின்னு பார்க்கலாம். 2 தோல் மேல கை போட்டு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மத்தியில இருவரிடமும் நட்புறவுடன் இருக்கக்கூடிய அந்த மேனேஜிங் டாக்டிக்ஸ் இருக்குல்ல, ரொம்ப பிரில்லியண்டான டிப்ளமசியை டீல் பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஒரே நேரத்தில் அமெரிக்காவிடமிருந்தும் ஈரானிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் கச்சா எண்ணெய் மற்றும் கேஸை இந்தியா வாங்கி கொண்டிருக்கிறது. எதற்காக? இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒற்றை நோக்கத்திற்காக. அப்படி இருக்க இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இதற்கு இருக்கிறது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்தியா செய்தது அப்படின்றத பார்க்கிறோம். எக்ஸைஸ் டியூட்டி ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். பெட்ரோல் மீதான கலால் வரியை வந்து 13 ரூபாய் இருந்தது அப்படின்றது 10 ரூபாய் குறைக்கப்பட்டு 3 ரூபாய் அப்படின்னு ஆக்கப்பட்டிருக்கிறது. டீசல் மீதான கலால் வரி அப்படின்றது உங்களுக்கு 10 ரூபாய் இருந்தது, மொத்தமாக 0 அப்படின்னு கொண்டுப்பட்டு 10 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு ரெண்டுமே 10 ரூபாய் குறைச்சிருக்காங்க. 13லேருந்து 3 இருக்கிறது பெட்ரோலுக்கு, 10லிருந்து 0 ஆகியிருக்கிறது டீசலுக்கு. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, ஆயில் கம்பெனிஸ்க்கு உடனே நிறுவனங்களுக்கு தானேங்க, கார்பரேட் மைண்ட் செட்டை மோடி காமிச்சிட்டார் பார்த்தீங்களா அப்படின்ட்டு எல்லாரும் வந்துடுவாங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் ஓடிட்டு இருக்கு. உலகம் முழுக்க விலைவாசி உயர்ந்திருக்கிறது. பாகிஸ்தான்ல 20 நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. ஸ்ரீலங்கால 30 நாள் 35 நாளுக்கு மட்டும் தேவையான எரிபொருள் மட்டும்தான் இருக்கிறது. இது நமக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு இருக்கு. அமெரிக்காவில் சில மாகாணங்கள்ல கரண்ட் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மின்சாரம் சில இடங்களில் இறக்குமதி செய்கிற இடத்துல அமெரிக்கா இருக்கிறது. அப்படி இருக்கு இந்தியாவில் எல்லாம் ஸ்மூத்தா போகுது அப்படின்னா, ஸ்மூத்தா போக வைக்கிறாங்க. எப்படி? இது போன்ற விஷயங்களை செய்துதான். இந்தியாவில் கச்சா எண்ணெய்க்கான பற்றாக்குறைன்றது கிடையாது, ஆனால் அதற்கான விலைவாசின்றது உயர வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எல்லாம் ஸ்மூத்தா போகணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கணும். பேர்டன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இத்தனை ஹார்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்றப்போ மற்ற நாடுகள்ல இருந்து வாங்குறன்றப்போ டோட்டலாவே பிரைஸ் ஏற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு முடங்கி நிற்கிறது. இனி எத்தனை நாளுக்கு முடங்கி இருக்குன்றது தெரியாது. அப்படி இருக்க என்ன பண்ணணும்? இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பேர்டன் ரிலீஃபை, மக்களுக்கு பேர்டன் போயிடக்கூடாதுன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயே கட் பண்ணிடணும்ட்டு நிறுவனங்களுக்கான சுமையே குறைத்திருக்கிறது மத்திய அரசு. ரொம்ப குரூஷியலான மூவ். இதன் மூலம் எண்ணெய் நிறுவனங்கள், அந்த சுத்திகரிப்பாளர்கள் நிறுவனங்கள் டோட்டலா வந்து பேர்டன், அவருடைய சுமையை குறைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சுமை குறைக்காமல் இருந்ததால் அவர்கள் வந்து விலையை ஏற்றிருப்பார்கள், மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, டைரக்டா அங்கேயே சுமையை குறைச்சிருவோன்னு ரொம்ப முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்திய அரசாங்கம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்யுது, இந்தியன் ஆங்கிள் என்ன, ஓவரால ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத தாண்டி இதை ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இதை வெளியிலே சொல்ல வேண்டிய, இதை பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு அனுப்புறதுல இருந்து, இதை நீங்க பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் ஒரு 3-4 பேர்ட்ட லாக்டவுன் வராதுங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து இது போன்ற விஷயங்களை சொல்வது வரைக்கும் பாசிங் த மெசேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மெசேஜ்ன்றதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். என்னென்ன? இந்தியாவுடைய க்ரூட் ரிசர்வ் அப்படின்றது பார்த்தோம்னா 74 நாள், மொத்தம் 74 நாளுக்கு தேவையான எண்ணெய் அப்படின்றது நம்மகிட்ட இருக்கு அப்படின்றது தான் டோட்டல் பஃபர். அது வந்து உங்களுக்கு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு என்ன கச்சா எண்ணெய் இருக்கு, எவ்வளோ நாளைக்கு தேவையான எரிபொருள் நம்ம இந்தியாவிடம் கைவசம் இருக்கு அப்படின்னா 74 டேஸ். 74 டேஸுக்கு தேவையானது இந்தியாவிடம் கரண்ட்லி இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் நியூ ஷிப்ஸ் அரைவல், புதிய கப்பல்கள் இருந்து கச்சா எண்ணெயோ கேஸோ அதெல்லாம் வருவதற்கு முன்னதாகவே இப்போதே பார்த்தோம்னா 74 நாளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் வந்து இந்தியாவிடம் தயாராக இருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம். எப்படி அப்படின்னா டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். 40க்கும் மேற்பட்ட நாடுகளிடமிருந்து இந்தியா வாங்குகிறது. முன்னால குறைந்த சில நாடுகளிடமிருந்து மட்டும்தான் இந்திரா காந்தி அவர்கள் பீரியட், ராஜீவ் காந்தி பீரியட், அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் பீரியட் வரைக்கும், வாஜ்பாய் அவர்கள் பீரியட் நடுவில் பார்த்தாண்டோம். இப்போ பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் மன்மோகன் சிங்கோடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்தே பார்த்தோம்னா பிக்கப் ஆச்சு. அது கண்ட்ரிஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. மோடி அவர்களுடைய ஆட்சியில பெரிய அளவில் பண்ணியிருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா சவுத் அமெரிக்காவுக்கு போனாங்க. அதுக்கு கூட ரேர் எர்த் மினரல்ஸ் மட்டும் இல்லை, அரிதான மற்ற மினரல்ஸ் போன்றவை, இது போன்ற க்ரூட் போன்ற கேஸ் போன்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சிலியிலிருந்து பல நாடுகளுக்கு அங்கிருந்து எடுத்து வரலான்ட்டு ஒரு திட்டமிட்டு இருக்கு. ஸோ அது போன்ற விஷயங்கள் பல விடமாக நடக்க அதனுடைய பலன் நம்ம இப்போ பார்க்குறோம். எப்படின்னா 74 நாளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கவர் நம்மிடம் இருக்கிறது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸிடம் அப்படி 74 நாள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா,
ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஃபைன்டு ஸ்டாக், சுத்திகரிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் மட்டும் பார்த்தோம்னா 25 நாளைக்கு இருக்கு. ரெடியா ஸ்டாக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது பார்த்தோம்னா 25 நாளைக்கு எண்ணெய் நிறுவனங்களிடம் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். இந்த எண்ணெய் நிறுவனங்களிடம் க்ரூடு ஃபார்ம்ல, சுத்திகரிக்கப்படாம க்ரூடு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எவ்வளோ இருக்கு, ஸ்டாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25 நாளைக்கு இருக்கு. ஸோ 25 நாளைக்கு இந்த இடத்துல க்ரூட் ஃபார்ம்லையும் இருக்கு, 25 நாளைக்கு உங்களுக்கு ரிஃபைன்டு ஃபார்ம்லையும் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கிறோம். ஷிப்ஸ் கேரிங் கச்சா எண்ணெய் இருக்கு தெரியுமா, க்ரூடு வரக்கூடிய கச்சா எண்ணெய், அது வந்து பார்த்தோன்னா ஒரு 20 நாளைக்கு தேவையான உங்களுக்கு கச்சா எண்ணெய் அப்படின்றது ஷிப்ஸ்ல வந்து கொண்டே இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்க ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்றது ஒன்று தனியாக இருக்கிறது. உங்களுக்கு இந்தியாவில் 3 இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்கு. ஒன்று படூர், இன்னொன்று மங்களூர், அதே போல பார்த்தோன்னா விசாகப்பட்டினம். இந்த 3 இடத்துலையும் இருக்கிறது. கர்நாடகாவில் இந்த படூரும் மங்களூரும் இருக்கிறது, விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்குது. இந்த 3 இடத்துலையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வந்து வைத்திருக்கிறார்கள். அது எப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி சொல்லக்கூடிய விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வந்து பூமிக்கு அடியில் பெரும் பாறைகளுக்கு நடுவில் இருக்கும். ஸோ ஒரு பாம்பு போட்டால் கூட எதுவும் ஆகாதுன்ற மாதிரி பெரிய அளவில் டனல்ஸ் கட்டியிருப்பாங்க. டனல்ஸுக்குள்ளே வந்து காய்ச்சி வச்சிருப்பாங்க. அது வந்து உள்ளே வச்சிருப்பாங்க க்ரூடு. அது எப்போ தேவையோ அப்போ ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிப்பாங்க. அது வரைக்கும் ஒன்றும் இல்லை, கீழே பாட்டுக்கு அது பாட்டுக்கு பூமிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் அப்படின்றது வந்து படூர், விசாகப்பட்டினம், மங்களூரு அப்படின்னு 3 இடத்துல வந்து இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இது எவ்வளோ நாள் இருக்குன்னா 9.5 10 நாள் வரைக்கும். 9.5 நாளா 10 நாளா அப்படின்றது தெரியல, பட் 10 நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 10 டேஸுக்கு தேவையானது ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்றத இது எது தீர்ந்தாலுமே இதை தொடமாட்டாங்க. இது எதுக்குன்னா வர வழியே இல்லை அப்படின்னா தான் தொடுவாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா போர் போன்ற ஒரு காலகட்டம், ஒரு இயற்கை சீற்றம் போன்ற காலகட்டம், இது போன்ற இடத்துல தான் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்றது 10 நாள் அப்படின்றத பார்க்கிறோம். கமர்ஷியல் எல்பிஜியோடைய அலோகேஷனை இன்னைக்கு மாற்றி இருக்கிறது மத்திய அரசாங்கம். அதாவது இந்த வாருக்கு முந்தைய லெவல்ஸில் இருந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக இருந்தது. வார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதோடைய சப்ளை அப்படின்றது முன்பு இருந்ததுல வெறும் 20% தான் இருந்தது. அது பின்னர் 40% 2 வாரம் முன்னாடியாச்சு. பின்னர் அதை இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் இதை பண்ணக்கூடிய மாநிலங்களுக்கு 10% கூடுதலாக தருவோம்னு அரசு அறிவித்தது. ஸோ 50% அப்படின்னு, அதாவது வாருக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்ததோ அதில் 50% அப்படின்றது தான் ஸ்டேட்ஸுக்கு போயிட்டு இருந்தது அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி இருக்க இன்னைக்கு கூடுதலாக 20% எல்பிஜி ஒதுக்கீடு அப்படின்றது, கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் ஒதுக்கீடு அப்படின்றது அதிகரித்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ 70% உயர்ந்திருக்கிறது. அதாவது போர் துவங்குவதற்கு முன்பு 100 சிலிண்டர் கொடுத்த இடத்தில் அந்த ஒரு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு வந்த காலத்தில் அப்படியே அது வந்து ஒரு 20 சிலிண்டராக குறைந்திருக்கு. அது 40 50 உயர்ந்து தற்போது 70 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ முன்பு போர் துவங்குறதுக்கு முன்பு இருந்த 100ன்ற லெவலில் இப்போ இம்ப்ரூவ் ஆகி திருப்பி 70 அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கும். ஏன்? ஹோர்மோஸ்ல நம்ம போர்க்கப்பல்கள் இருக்கு, பத்திரமா நம்மளுடைய எண்ணெய்கள் வந்து கொண்டிருக்கு, கேஸ் இது வந்து கொண்டிருக்கு, எல்லாம் வந்து மங்களூரு போர்ட்டு, விசாகப்பட்டினம் போர்ட்டுன்னு வந்து இறங்க அவையெல்லாம் வந்து இந்தியா முழுக்க சப்ளை செய்யப்படுகிறது. ஸோ அந்த கமர்ஷியல் சிலிண்டர் அப்படின்றதும் 70% அப்படின்னு அந்த அலோகேஷன் உயர்ந்திருக்கு. ஸோ முன்னாடி 100 கொடுத்துறதுல இப்போ 70ன்ற இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், மீதியும் 30 ஃபில் ஆகி 100% கொடுக்கப்பட்டு ஸ்மூத் ஃப்ளோவில் வந்து நிற்கும் அப்படின்றது தான் இந்த விஷயமாக இருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து ரிஃபைன் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா 25 நாள், க்ரூடு ஃபார்ம்லேயே 25 நாள், உங்களுக்கு வந்து புதிதாக வரக்கூடிய கப்பல்களுடைய கையில் வந்து 20 நாள், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ல 10 நாள் அப்படின்னு உங்களுக்கு 74 நாளைக்கு மேலே வந்து உங்களுக்கு போயிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். கமர்ஷியல் எல்பிஜி அலோகேஷன் அப்படின்றது உங்களுக்கு அதுவும் இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இது போன்ற பல விஷயங்களை அரசு செய்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணிடணும். முன்னாடி இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு தேவையான ஃபேக்ட்ஸை ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்தியன் ஆங்கிள் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மீறி முதல் காலில் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஹோர்மோஸ் நீரிணையோடைய முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஃபேக்ட்ஸ். யதார்த்தம் என்ன அப்படின்றதும் தெரியும். வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு புரிய வைக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.